ஒரு லோன வாங்கிட்டு அத ப்ராப்பரா ரீபேமெண்ட் பண்ணாம டீஃபால்ட் பண்ணா, அவங்களுடைய மொபைல் ஃபோன லாக் பண்றதுக்கான புரோவிஷன்ஸ ஆர்பிஐ ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியாவ பொறுத்தவரைக்கும் இந்த மாரி டீஃபால்ட் ஆகுற லோன்ஸ வந்து 2 வகையா கேட்டகரைஸ் பண்றாங்க. முதல் கேட்டகரி பார்த்தீங்கன்னா, கன்சியூமர் டியூரபிள் லோன்ஸ். இப்போ ஒரு மொபைலா இருக்கட்டும், இல்ல ஒரு டிவியா இருக்கட்டும், இந்த மாரி எந்த ஒரு கேட்ஜெட்ஸா இருந்தாலும் அத வந்து இஎம்ஐல வாங்குறவங்களுடைய எண்ணிக்கை ரொம்ப ஜாஸ்தி. அவங்க வந்து அந்த லோன டீஃபால்ட்டும் பண்றாங்க. 2வது பார்த்தீங்கன்னா, லோ டிக்கெட் லோன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பிலோ 1,00,000க்கு கீழ பெர்சனல் லோன் எடுத்து அத ப்ராப்பரா ரீபேமெண்ட் பண்ணாம அத வந்து டீஃபால்ட் பண்றவங்க. இந்த 2 கேட்டகரி லோன்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, பெரிய அளவுல டீஃபால்ட்ட வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. அண்ட் லெண்டர்ஸ்க்கு இது வந்து ஒரு பெரிய தலைவலியா இருக்கு. ஏன் அப்டின்னா, அவங்களால அந்த பணத்த வந்து திருப்பி ரெக்கவரி பண்றதுக்கான எந்த ஒரு ஆப்ஷனுமே இப்போ இல்ல. ரிசர்வ் பேங்க் என்ன சொல்றாங்க அப்டின்னா, இதுக்கப்புறம் புதுசா இந்த மாரி லோன்ஸ் எடுக்குறாங்க அப்டின்னா, அவங்களுடைய மொபைல் ஃபோன்ல ஒரு ஆப்ப வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு த்ரூ தட் ஆப் வழியா அந்த மொபைல லாக் பண்ணலாம். அந்த கஸ்டமர் லோன டீஃபால்ட் பண்ணும்போது. அப்போ எக்ஸிஸ்டிங் கஸ்டமருக்கு இவங்க எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறத பத்தின இன்னும் ஒரு கிளாரிட்டி குடுக்கல. இத விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதனால வந்து ஒரு கன்சியூமருடைய அந்த பிரைவசியோடைய புரொடெக்ஷன் எப்படி அப்படின்னு கேட்டிருக்காங்க. பட் அதுக்கு ஆர்பிஐ சைட்ல இருந்து எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஆப்ப யூஸ் பண்ணி ஒரு மொபைல லாக் பண்ண முடியுமே தவிர, அந்த டேட்டாவ எல்லாம் வந்து திருட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. பட் இது எந்த அளவுக்கு பிராக்டிகலா ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது தெரியல. பட் எது எப்படியா இருந்தாலும் இன்னும் ஒரு 2, 3 மாசத்துக்குள்ள இந்த மாதிரியான சிஸ்டம்ஸ் கண்டிப்பா நடைமுறைக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க எந்த ஒரு லோன் எடுத்தாலும் முடிஞ்ச வரைக்கும் அத ப்ராப்பரா ரீபேமெண்ட் பண்ண பாருங்க. அத டீஃபால்ட் பண்ணாதீங்க. அப்படி டீஃபால்ட் பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த மாதிரியான பிரச்சனைகள ஃபேஸ் பண்றதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஃபினான்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மென்ட் சம்பந்தமான ரெகுலரான அப்டேஷன்ஸ் வேணும் அப்படின்னா, வீடியோவ லைக் பண்ணிட்டு பேஜ ஃபாலோ பண்ணிக்கோங்க.